மனித இனத்தின் முதல் மரணமே ஒரு கொலைதான். பகைகளும் விரோதங்களும் வஞ்சமும் எந்த மனதிலே குடியிருக்கிறதோ அந்த மனதில தான் நம்மை பகைக்கிறவர்கள் அல்லது நாம் பகைக்கிறவர்கள் நம்முடைய எதிரிகள்னு நம்ம நினைக்கிறவங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற பொல்லாத சிந்தையும் குடியிருக்க ஆரம்பிக்கிறது. பகைக்கும் விரோதத்துக்கும் நிறைய காரணம் இருக்கு. ஆனா அதுல மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? செல்ஃப் தான். செல்ஃப், நான் என்கிற ஒரு எண்ணம் தான். எனக்கு யாராவது தீமை செய்து விட்டால், எனக்கு விரோதமா யாராவது எழும்பி விட்டால், எனக்குரியதை யாராவது பிடுங்கி கொள்ள பார்த்தால், எனக்குரியதின் மேல் யாராவது தங்கள் கைகளை வைத்து விட்டால், என்னுடைய சுயம், என்னுடைய செல்ஃப் பாதிக்கப்பட்டு விட்டால், என் நிம்மதி கெட்டு விட்டால், உடனே நான் அந்த நிம்மதியை கெடுத்தவர்களை, எனக்கு விரோதமாய் வந்தவர்களை பகைக்க ஆரம்பிக்கிறேன். பகை அநேக நேரம், விரோதம் அநேக நேரம் இந்த செல்ஃப்ல இருந்து ஆரம்பிக்குது, நம்முடைய சுயத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இன்னும் பகைக்கு பல காரணங்கள் உண்டு. பொறாமைகள், பேராசைகள், பழிக்கு பழி. பொதுவாக பகையும் விரோதமும் சரீர கொலையில் முடிகிறது. அப்படி இல்லைன்னா கேரக்டர் அசாசினேஷன், அதாவது ஒருவருடைய நற்பண்பை கெடுப்பதில் முடிகிறது. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. 22ஆம் வசனத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். அதாவது கொலை செய்வது மாத்திரம் கொலை அல்ல, மற்றவங்க அழியணும்னு நினைக்கிறோம் பாருங்க, மற்றவங்களை முட்டாள் மூடர்கள்னு சொல்றோம் பாருங்க, மற்றவங்கள நற்பெயரை கெடுக்கிறோம் பாருங்க, காரணம் இல்லாமலே பகைக்கிறோம் பாருங்க, இல்லையா, நியாயம் இல்லாமையே கோபித்துக் கொள்றோம் பாருங்க, இதெல்லாமே கொலைதான். மற்றவங்களை எப்படியாகிலும் வேதனைப்படுத்திடணும், பகைவன் வேதனைப்படணும், பகைவன் கண்ணீர் விடணும் அப்படின்னு சிந்திக்கிறோம். அதுல இன்பம் காண துடிக்கிறாங்க பாருங்க, இவர்களும் பேய்த்தனத்துக்குரியவர்கள் தான். இவங்க இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவங்க தேவனுக்கு உரியவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்திற்கும் உரியவர்கள் அல்ல அப்படின்னு தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாம்சத்துக்குரிய கிரியைகளை பற்றி அவர் எழுதும் பொழுது 20, 21 வசனங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. இப்படிப்பட்ட பகை வச்சிருக்கிறவங்க, விரோதம் வச்சிருக்கிறவங்க, மற்றவங்களுடைய துன்பத்துல இன்பம் காண்றவங்க, எதிரி கஷ்டப்படும் பொழுது நமக்கு விரோதி அல்லது நாம பகைக்கிறவங்க அல்லது நம்ம பகைக்கிறவங்க கஷ்டப்படும் பொழுது அதுல இன்பம் காண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்க இருதயத்துல அந்த ஓயாத நெடுநாள் கோபத்தை வச்சிருக்கிறவங்க தேவனுக்குரியவர்களும் அல்ல, அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களும் அல்ல. கவனிக்கிறீங்களா? அநேக நேரம் பகையும் விரோதமும் நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்படியோ நுழைச்சிருது. அப்ப இதற்கு வழி என்ன? இதை விட்டு எப்படி விலகுவது? 1-2 காரியம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, யாரை பகைக்கிறோமோ அல்லது யார் நம்மை பகைக்கிறார்களோ அவர்களோடு கூட ரொம்ப சீக்கிரமா ஒப்புரவாகிடணும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்றாங்க. ஒப்புரவாயிடணும், கம்ப்ரமைஸ் ஆயிடணும், பகையை மறந்துடணும். 2வது, நெடுநாள் கோபத்தை மனதுல வைத்திருக்கவே கூடாது. மனிதர்கள் எல்லாருமே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவங்கன்றதை மறந்துடக்கூடாது. நம்முடைய கோபம் எழும்பும் பொழுது, விரோதம் எழும்பும் பொழுது, இன்னொரு மனுஷன் மேல கசப்பு எழும்பும் பொழுது ஒண்ணு மறந்துடக்கூடாது, என்னை போலவே அவரும் தேவ சாயலாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்குள்ளும் தேவனுடைய விசேஷமான குணங்கள் இருக்கிறது. அவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். தேவகுமாரன் அவருக்காகவும் மரித்திருக்கிறார் அப்படிங்கிற சிந்தை நமக்குள்ள இருக்கணும். பொதுவா நம்மை விட மற்றவங்களை மேன்மை உள்ளவங்கள நம்ம நினைக்கும் பொழுது பாருங்க, இந்த கோபம், கசப்பு, இந்த விரோதம் இது ரொம்ப நாள் நிலைக்காது, ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிரும். நம்ம ஒரு பொருட்டா நம்ம நினைக்கும் பொழுதுதான் இந்த வைராக்கியங்களும் கோபங்களும் தலைவிரித்தாட ஆரம்பிக்கிறது. கடைசியா கர்த்தர் சொன்னது போல அன்பு, நேசம், சிநேகம்
அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஆண்டவர் சொன்னாங்க மத்தேயு 5:44, சத்துருக்களை கூட நேசிங்க. உங்களை யாராவது எதிரியா நினைக்கிறாங்களா? உங்க இருதயத்துல யாராவது உங்களுக்கு பகையா தோன்றுதா? அவங்க கிட்டயே அன்பு செலுத்துங்க. இந்த அன்பை நாம் தேவனிடம் பெற்றுக்கொள்ளலாம். நமக்குள்ள இது ஒருவேளை இல்லாம போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்ட அந்த அன்பை அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த உண்மையான அன்பு என்ன பண்ணுது? கோபத்தை தனிச்சிருது, விரோதத்தை தனிச்சிருது. அன்பு சகல பாவங்களையும் மூடும். கர்த்தர் அப்படிப்பட்டதான சிந்தையை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஆமென்.